உண்மையிலே லோ பட்ஜெட்டுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கூட கிடையாது. அதுக்கும் கம்மியா பாத்தீங்கன்னா அருமையா ஒரு சைட் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் 450 தான். 450 450 ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய் கூட கிடையாதுங்க. ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,70,000 ரூபாய்க்கு. திருவலங்காடு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஊரா இருந்துச்சு இது. ஆமா ஆமா ஆமா. நமக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும், ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கணும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்பர் 1 வேணும். சூப்பர். அப்புறம் வந்து இந்த grocery ஷாப், மார்க்கெட்ஸ், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே திருவலங்காட்டுலயே இருக்கு. ஆமா, திருவலங்காட்டுலயே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே திருவலங்காட்டுல தான் இருக்கு. அதாவது பரந்தூர் ஏர்போர்ட் இங்க இருந்து நீங்க வெறும் 1/4 மணி நேரத்துல போயிடலாம். சிட்டி சைடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேப்பே வந்து கொடுத்துட்டாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்கினா பைக் நான் ஃப்ரீயா ஒரு பைக் வந்து ஃப்ரீயா கொடுத்துறேன். ஃப்ரீயாவே நான் கொடுத்துறேன். சூப்பருங்க சார். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு பாருங்க சூப்பரான ஒரு சைட், லோ பட்ஜெட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்காகவே எடுத்து வந்திருக்கோம். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சார்ட்டுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி ஒரு இன்ட்ரோ ஒன்னு கொடுத்துருங்க சார். ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம சைட்டோட லொகேஷன்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு, அதோட அட்வான்டேஜஸ் என்ன எல்லாத்த பத்தியும் பேசலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நேயர்களே வணக்கம். நாங்க ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மேல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நேர்மை, நியாயம், நீதி எல்லாமே நாங்க இது பண்ணுவோம். நாங்க சோ கஸ்டமர் தான் எங்களுக்கு வந்து காட். சரிங்களா? ஏன்னா கஸ்டமர் நாங்க வந்து சர்வீஸ் வந்து ஜெனுவனா இருக்கும், 100% எல்லாமே கிளியரா இருக்கும். லீகல் ஓபன் இருந்து எல்லாமே 100% கிளியரா இருக்கும். ஆமா சார். கஸ்டமருக்காகவே நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஆல்வேஸ் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ். சூப்பர். ஓகேங்க சார். இப்போ நம்ம சைட் எக்ஸாக்ட்டா எங்க சார் அமைஞ்சிருக்கு? சரி, எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரக்கோணம், இந்த பக்கம் வந்துட்டு திருவள்ளூர், மிடில்ல திருவலங்காடு. தெரியுமா உங்களுக்கு திருவலங்காடு? திருவலங்காடு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஊரா இருந்துச்சு இது. ஆமா ஆமா. சூப்பர். ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தெரியாதவங்க கூட திருவலங்காடு தெரியும். ஏன்னா அங்க ஃபேமஸான சிவன் கோயில் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா. பக்கத்துல இந்த பக்கம் திருவள்ளூர், நீங்க சொன்ன மாதிரி அந்த பக்கம். ஆமா, சிவன் கோயில் பாத்தீங்கன்னா சிவன் வந்து அங்க ருத்ர தாண்டம் ஆனவர். சூப்பர். ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜாதக நம்பிக்கை இருக்கவங்க மொத்தமே இங்க தான் வருவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோயில். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்காகவே முக்கியமா இங்க வந்துகிட்டே. ஆமா, கோயிலுக்காக தான். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தான் போயிட்டே இருக்கும். சிவராத்திரி உங்களுக்கு கண்டிப்பா வரும், அமாவாசை எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. எல்லாருமே வந்து ஜனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பக்காவா இருக்கணும் மக்கள் வந்து போறதுக்காக அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் வந்து மீன் பண்ணி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் வந்து போட்டாங்க. இப்போ அந்த லொகேஷன்லயே திருவலங்காட்டுலயே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு சைட்டுங்க, லோ பட்ஜெட் சைட் வந்து கொண்டு வந்திருக்கோம். சார் ஓப்பனிங்லயே மக்களுக்கு ரிவீல் பண்ணிடுவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு மக்கள். சார் ரேட் எல்லாருமே வந்து திருவள்ளூர்லாம் பாத்தீங்கன்னா 5,000, இந்த பக்கம் 10,000, 20,000 அந்த மாதிரி என்னென்னமோ போயிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப், மக்கள் எல்லாருமே வாங்கலாம். ஜஸ்ட் 450 தான். 450 வெறும் 450 தான். நீங்க வந்து பாருங்க. சூப்பர் சார். சைட் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஒரு சைட்டாவது வாங்கிட்டு தான் போவாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னா கண்டிப்பா மக்கள் வாங்க தானே செய்வாங்க. ஓகே சார். இப்போ அதுலயும் மினிமம் சைஸ் என்ன கொடுக்குறோம் ஒரு பிளாட்டோட ரேட்? சார் மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நாங்க தரோம் சார். 600 ஆமா, 600 சதுரத்துல இருந்து நமக்கு இருக்கு. அப்படிங்கும்போது கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு பிளாட்டோட காஸ்ட் எவ்வளவு சார் நமக்கு வருது? ஒரு பிளாட் நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன ரேட்ல இருந்து கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 2 லட்சம் 2,70,000 ரூபாய் வரும் ஒரு பிளாட்டோட காஸ்ட். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் வரும். ஏன்னா அதுக்கு மேல வந்து போகாது. 3 லட்சம் ரூபாய் கூட கிடையாதுங்க. ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,70,000 ரூபாய்க்கு. இன்னைக்கு கொஞ்சம் போல ஒரு நகை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வச்சோம்னா கூட அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து ஒரு பிளாட் வந்து ஆமா சார் வாங்கிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடுறவங்க, இப்ப பிள்ளைகளோட ஒரு படிப்பு செலவு, எனக்கு இந்த பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு திருமண செலவு இல்ல ஒரு படிப்பு செலவுக்கு நம்ம ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ணோம், அது ஒரு நல்ல இடத்துல நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிட்டு இருப்பீங்களா? அவங்களுக்குலாம் இந்த பிளாட் ரொம்ப கண்டிப்பா சார். இப்போ கோல்டு வாங்குறதை விட லேண்ட் வாங்கி வச்சா உங்களுக்கு ஜெனரேஷன் பேசும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எதுல வளர்ச்சி அடைகளோ அதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. சீப் அண்ட் பெஸ்ட் எது பண்ணுங்க, என் லேண்ட் வந்து பாருங்க. சூப்பர். இப்போ நீங்க டெவலப்பிங் சொன்னீங்க, அந்த பாயிண்ட் வச்சு நம்ம பேசுவோம். இப்போ இங்க வந்து ஏன் மக்கள் வந்து இடம் வாங்க திருவலங்காட்டுல? அதாவது ஒரு மக்களுக்கு வந்து என்ன தேவைன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பா தேவை. ஒருத்தவங்க வாழறான்னா நம்மளுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும், ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கணும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்பர் 1 வேணும். அப்புறம் வந்து இந்த grocery ஷாப், மார்க்கெட்ஸ், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து எல்லாமே இங்க இருக்கு. எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே நம்ம பாத்துட்டோம், பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்கூல் காலேஜும் இருக்கு, உங்களுக்கு ஹாஸ்பிடல் இருக்கு, ஏடிஎம், மண்டபம் இருக்கு, ஆமா சினிமா தியேட்டர்ஸ் இருக்கு, எல்லாமே திருவலங்காட்டுலயே இருக்கு. ஆமா, திருவலங்காட்டுலயே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே திருவலங்காட்டுல தான் இருக்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ் திருவலங்காடு தான். ஆமா, இப்போ நீங்க வேற எங்க எல்லாம் போவனா திருவலங்காட்டுலயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆமா, இங்க இருக்க பக்கத்துல நீங்க எந்த ஊர் போனாலும் சரி ரிஜிஸ்டர் வந்து இங்க தான் வரும். சூப்பர் சூப்பருங்க சார். அந்த அளவுக்கு மெயினா. ஏன்னா இங்க இருந்து நீங்க ஒரு பஜாருக்கு போகணும்னா திருவள்ளூரோ அரக்கோணம்லாம் தேவையில்லை, இங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு. வேற என்ன சார் டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்
யங்ஸ்டர்ஸா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சிப்காட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிப்காட் என்ன சிப்காட் சார்? செங்காத்துளம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. சூப்பர். சிப்காட் வருது. ஆமா, சிப்காட் வருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்பனா வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? எப்படி இன்னைக்கு உரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் ஆமா இதெல்லாமே இந்த மாதிரி சிப்காட் அதே மாதிரி எஸ் டிட்கோ இது பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. டெவலப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா வேலை வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா வேலை வாய்ப்பு வரும் உங்களுக்கு. எஸ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வரும்போது ஏர்போர்ட் பத்தி நம்ம வந்து பேசிட்டு வந்தோம். எஸ் அத பத்தியும் சொல்லிருங்க சார். இங்க அதாவது பரந்தூர் ஏர்போர்ட் இங்க இருந்து நீங்க வெறும் 1/4 மணி நேரத்துல போயிடலாம். ஃபியூச்சர் நம்மளோட பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஏர்போர்ட் பக்கத்திலேயே வந்துட்டு இப்போ மீனம்பாக்கம் நினைச்சாலும் லேண்ட் வாங்க முடியாது. இடமும் இல்ல எங்குமே வாங்க முடியாது. இப்போதைக்கு நம்ம எங்க கிடைக்குதோ அவங்க வாங்கினோம். இப்போ வாங்கலன்னா எப்பவுமே வாங்க முடியாது. ஆமா, இதுல என்னன்னா நம்ம திருவள்ளூர் ஒரு 15 கிலோமீட்டர் வருமா சார்? 12ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர். ஆமா சார், அவ்வளவுதான். அரக்கோணம் எத்தனை கிலோமீட்டர் சார்? அரக்கோணம் அதை விட கம்மி தான் சார். 10 கிலோமீட்டர்லயே வந்து. அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து கொடுத்துருக்கோம். அப்ப டெவலப்பிங் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கும்போது இன்னைக்கு பூந்தமல்லி வரைக்கும் வந்துருச்சு. அடுத்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் கொண்டு வரும். ஆமா கண்டிப்பா. அப்ப நீங்க இங்க இருந்து மெட்ரோ ஏறினீங்க அப்படின்னா நம்ம OMR வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சா போயிடும். ஒரே ஸ்ட்ரெச் தான், எதுவுமே இல்ல. டிராபிக் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா நீர்வள்ளூர் சிட்டி சைடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேப்பே வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப நியர்பைல இங்க இருந்து ஒரு 20 நிமிஷத்துல நம்ம வந்து போக முடியும், மெட்ரோவும் அக்சஸ் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல இன்னைக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு இதே இடம் இந்த ரேட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆமா, ஏன்னா அப்ரிசியேஷன் போய்கிட்டே இருக்கும். ஆமா, ஏன்னா அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கும். ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நம்ம திரும்பவும் சொல்றோம், கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே சார், இப்போ நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி, இந்த சைட்டுக்கு நம்ம எப்படி வரணும், அதாவது திருவலங்காட்டுல இருந்து நம்ம எப்ப எந்த மாதிரி வரணும், சரௌண்டிங்ல எந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றத பத்தி பேசலாம். சார் எஸ் சார், நீங்க எப்படி வேணா வரலாம். ரோட் வழியாவும் வரலாம், ட்ரெயின் வழியாவும் வரலாம், எப்படி வேணா வரலாம். இப்போ நாங்க வந்து சென்னையில இருக்கோம். நானு சென்னையில இருந்தா ஜஸ்ட் 15 ரூபீஸ் ட்ரெயின் டிக்கெட் தான். நீங்க ரோட் வழியா வரலாம், ட்ரெயின்ல சென்ட்ரல் ஏட்டிங்களா 15 ரூபீஸ் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்துட்டீங்கன்னா திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிடலாம். எஸ், திருவலங்காடு ஸ்டேஷன்ல அங்க இருந்து ஜஸ்ட் 20 to 25 ரூபீஸ் தான் ஆட்டோ ஃபேர். அவ்வளவுதான். ஆமா, ஆட்டோ ஃபேர் அவ்வளவுதான். எப்போ நான் சென்னையில இருந்து நான் இங்க வரதுக்கு ஆல்மோஸ்ட் 30 to 40 ரூபீஸ் தான் நான் வந்து செலவு பண்ணுவேன். எஸ், அப் அண்ட் டவுன் நான் போனா வெறும் 80 தான். நம்மளுக்கு ரயில்வே ட்ராக்கும் இருக்கு. ரோட் வைஸ்னு பாத்தீங்கன்னா ஹைவே டச், அதாவது சென்னை டு திருப்பதி எஸ் பைபாஸ் நீங்க வந்து லெஃப்ட் நீங்க கட் பண்ணா ஆல்மோஸ்ட் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கமும் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான். ரெண்டு பக்கம் ஹைவே. ஆமா சார், பெங்களூர் ரெண்டு ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஹைவே சென்டரா இருக்கோம். நம்ம parallel நம்ம மிடில்ல இருக்கோம். அப்பனா பாத்துக்கோங்க. இப்போ மேஜரா நம்ம சைட்ட பத்தி கொஞ்சம் பாத்துடலாம். கண்டிப்பா நம்ம அட்வான்டேஜஸ், மக்கள் ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்றத பத்தி பேசிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சைட்ல இந்த 450 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் குடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து குடுக்குறோம்? இப்போ ஓவராலா என்ன எவ்வளவு பிளாட்ஸ் நம்ம இதுல கொடுத்துருக்கோம்? சரி, இல்ல ஓவராலா வந்து நான் வந்து மொத்தம் வந்து 550 பிளாட்ஸ் இருக்கு. சரிங்க சார். சரிங்களா, இல்ல வந்து ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு சார் சோல்ட் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு? சார் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 to 45% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆமா சூப்பர் சார். ஆமா, சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபாஸ்ட் புக்கிங் வேற போட்டே இருக்காங்க. ஆன்லைன் புக்கிங்கும் உங்களுக்கு இருக்கு. சூப்பர். சரிங்களா, ப்ரௌச்சர்ஸ் இருந்து எல்லாமே சைஸ் சொன்னல அது இப்போமே அவேலபிலிட்டி இருக்கு. இருக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எல்லாமே இருக்கு. இப்போமே இருக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க வாங்க, எல்லாமே பிளாட்ஸ் தான். ஆமா, ஃபுல்லாவே எல்லாமே பிளாட்ஸ் தான். நம்மளுக்கு இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா 10 அடியிலே உங்களுக்கு தண்ணி இருக்கு. 10 அடியிலே? ஆமா, தண்ணி குடிச்சு பாருங்க. நல்லா கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே இருக்கும். ஆமா, கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். நீங்க ஃபில்டர் பண்ணலாம் அவசியமே இல்ல. சைட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் நான் தண்ணி கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். ஓகே, அது மட்டும் இல்லாம ஈபி லைன் உள்ள ஆல்ரெடி எடுத்து. ஆமா, ஈபி லைன் நான் எல்லாமே எடுத்தாச்சு. ஃபுல்லா இங்க இது கட்டிருக்காங்களே. இது நம்ம ஒரு கஸ்டமர் வாங்குனாங்க சார். ஓகே, வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 3 கிரவுண்ட் 4 கிரவுண்ட் வாங்குனாரு. சரி, ஃபார்ம் ஹவுஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபுல்லா ஃபென்சிங் போட்டு வச்சிட்டாரு அவரு. சார், இதுல வந்து நான் 450 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட் தரேன். மக்கள் எல்லாரும் கேட்பாங்க. அதாவது இப்போ என் கஸ்டமர் கூட எல்லாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கேன், சார் என்ன சார் ஆஃபர், ஏதாவது ஏன்னா இது மாதிரி கேளுங்க. கண்டிப்பா எந்த பிசினஸ்னாலும். ஆமா ஆமா, இப்போ ஆஃபர் தான் ஆயிப்போச்சு. ஆமா, ஏதாவது ஒரு ஆஃபர். நான் அதனால தான் நான் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், அதாவது எல்லாருமே பைக் வச்சிருக்கோம். சரிங்க சார். சரிங்களா, இப்போ வந்துட்டு நான் வந்து பைக் கொடுக்கலாமே, எல்லாருக்குமே வந்து பைக் கொடுக்கலாம். ஒரு பைக் வந்து கொடுத்துறோம். எஸ், ஒரு பைக் நான் கொடுத்துறேன். என்ன சைஸ்ல எவ்வளவு வாங்குனா நம்ம பைக் ஃப்ரீ சார்? அதாவது ஒரு கிரவுண்ட் வாங்கணும் சார். சரி சார், ஒரு கிரவுண்ட் வாங்கணும்னா அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குனீங்கன்னா பைக் நான் ஃப்ரீயா, ஒரு பைக் வந்து ஃப்ரீயா கொடுத்துறேன். எஸ், ஃப்ரீயாவே நான் கொடுத்துறேன். சூப்பருங்க சார். அது நல்ல ஒரு ஆஃபராவே கொடுத்திருக்காங்க. அது ரேட்டையும் கம்மியா கொடுத்திருக்காங்க. எஸ், ஆஃபரையும் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஏன்னா மக்கள் வந்துட்டு எங்க கூட வாங்க ஹாப்பியா இருக்கணும்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா எல்லாரும் ஹாப்பியா. நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்க மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு கிரவுண்ட். ஆமா, இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் வாங்கினா கூட 10 லட்சம் ரூபாய் இவ்வளவுதான் சார் வரும். ஆமா, அவ்வளவுதான் வரும். அது மேல போகாது. நீங்க இந்த பட்ஜெட் எடுத்துட்டு போயிட்டு சிட்டிக்குள்ள நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வாங்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு ப்ராப்பர்ட்டியே வந்து கிடையாதுங்க. அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உங்களுக்கு வீடியோ பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த சைட்டும் சாதாரணமா இல்ல, இதுலயே உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மலா உங்களுக்கு ஈபி லைன், வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம பார்க் வேற இருக்கதா சொன்னீங்களா சார்? ஆமா சார், சில்ட்ரன்ஸ் பார்க் எப்பவுமே லாஸ்ட்ல இருக்கு. ஆமா, சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து எல்லாமே நீங்க பிளே கிரவுண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே நீங்க வந்து பாருங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்பா ஒரு கேட்டர் கம்யூனிட்டி அது வந்து உருவாகும். நான் கண்டிப்பா வந்து எல்லா கஸ்டமர் என்கிட்ட வந்தவங்க நம்பி வரவங்க கண்டிப்பா லேண்ட் வாங்காம போவே மாட்டாங்க. அந்த மாதிரி நான் கஸ்டமர் கூட ஒரு பாண்ட் அண்ட் டைப் இருக்கு. சூப்பர் சூப்பர். சரிங்களா, நம்ம லேண்ட்ல வந்துட்டு டிடிசிபி இருக்கு, நாட் ஈவன் ரேரா இருக்கு. எல்லாரோட டாக்குமெண்ட், மதர் டாக்குமெண்ட்ஸ், எஃப்எம்டி, ஸ்கெட்ச் இந்த எல்லாமே நாங்க வந்து
பக்காவா வாங்கி எஸ் கஸ்டமருக்கு நான் எப்படி கொடுப்பேன்னா ஸ்பைரல் பைண்டிங்கோட குடுத்துருவேன் சார். இந்த மாதிரி நாங்க வந்துட்டு கேட்டலாகோட நீங்க கஸ்டமர்னா நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸ்பைரலோட ஃபுல் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துறீங்க. ஸ்பைரலோட வந்து கேட்டலாக் எல்லாமே ஸ்கெட்ச் நீங்க எந்த ஃபிளாட் ஏது ஃபிளாட் எல்லாமே நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் மொத்தமா இருக்கு பக்காவா கொடுத்துறோம் சார். இது வந்து டாக்குமெண்ட் இதுங்க. நீங்க வந்தீங்கன்னா இத வாங்கி பக்காவா பாத்துக்கலாம். நீங்க எல்லாமே லீகல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது ஆமா எந்த நீங்க போய் கேட்டாலும் கூட நம்பி வாங்கலாம் தான் சொல்லுவாங்க தவிர கஸ்டமர் வந்துட்டு என் கஸ்டமர் வந்துட்டு சார் 100% சார் ஜெனுவன் சார் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சைட் விசிட் பண்றதுக்கு நம்ம இது அரேஞ்ச் பண்ணி தரமா டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்றோம் சார். நம்மளுக்கு சைட் வந்து எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கு. ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லியா நம்ம இருக்கணும். சரிங்களா? சீப் அண்ட் பெஸ்ட் கஸ்டமரை நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணிடுவோம். அங்க இருந்து எனக்கு லோக்கல் கேப்ஸ் எல்லாத்துலயும் ஆள் இருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி நான் ஈஸியா அப் அண்ட் டவுன் கூட நான் பண்ணிடுவேன். சூப்பர் சார். ரொம்ப நன்றி, சந்தோஷம். நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சைட்டை கொடுத்தோம் அப்படிங்கற இன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கு. மக்களும் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாப்பாங்க. நீங்க டைரக்டா கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்திருக்கேன். மிரட்டா கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும், புக் பண்ணுவீங்க. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. Thank you very much. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.